எப்படி இருந்தாலும் மோடி தான் அடுத்த பிரதமர்னு ஆகி போச்சு. இதுல சீக்கிரமா இருக்கு வாங்கினா என்ன வாங்கலைனா என்ன இல்லையா? எப்படி இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறது பணம் தான், மார்க் கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அது வாழ்க்கையில ஒரு பாதி அளவு கடந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்ங்கிறது முக்கியம் கிடையாது, வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதோட பணம் பதவி இதெல்லாம் தான் முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த வகையில மோடி அவர்களுக்கு 40க்கு 0 மார்க் போட்டிருக்கீங்க, அந்த மார்க் முக்கியமே கிடையாது. அவங்க தான் அடுத்த பிரதமராக போறாங்கன்னு முடிவே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க் வந்தா என்ன வரலைனா என்ன அப்படிதான். பாஜக கோட்டையாக தன்னுடைய கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது வடநாட்டுல பாத்தீங்கன்னா மோடி அலை எப்படி இருந்ததோ அதுக்கு நிகராக மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது இருந்தது. நம்மள தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா மோடி அலை இருந்ததா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலே அண்ணாமலை அப்படிங்கிற அலை தான் இங்க இருந்தது. இப்போ நோட்டாவுக்கு கீழே இருந்தவங்க லட்சக்கணக்கில் இப்போ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். வேற யாரும் மோடி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல அவர் அண்ணாமலை இறங்கி களத்துல போய் இறங்கி வேலை பார்த்ததுனாலதான் இவ்வளவு ஓட்டு, கிட்டத்தட்ட 10% மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லையா? நோட்டா அப்படிங்கிறது எங்க இருக்கும்? அவர் நோட்டா லைனுக்கு கீழே இருந்தவங்க அவங்க இப்ப 10% மேல ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா இது தோல்வி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது முழுவதுமாக.